யாரு அப்பமா உறவு போலத்தேன் இந்த அண்ணன் தம்பி உறவும். வளர்ந்த பின்னாடி அதிகமா பேசிக்க மாட்டோம், ஆனா உள்ளுக்குள்ள அம்புட்டு வாசம் இருக்கும். கத்தி கம்பு வீச்சருவானு எத்தனையோ ஆயுதம் இருந்தாலும் என் அண்ணன் ஒருத்தன் கூட இருந்தா போதும்டா. எப்பனாலும் எங்கனாலும் போய் வருவேன். நீ வேற நான் வேற இடம் தம்பி. என்னடா தம்பி இவங்க நினைப்பாங்கடா நம்மள மரணம் தவிர எதுவும் பிரிச்சு வைக்க முடியாதுங்கிறத அவங்களுக்கு புரிய வைடா. அனிதா ஆடுவார், போய் ஆடுவார், போய் ஆடுவார். வயோதிக நண்பர்களே, அன்பர்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். வாங்கி போட்டு வந்திருக்கோம் ஆண்டிங்களே, சீட்டாட வந்தவங்களே, செருப்பு திருட வந்தவங்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆமா, என் வாயால் அந்த வார்த்தை சொல்ல வச்சுக்காதீங்கன்னு சொன்னீங்க. அது என்ன வார்த்தை? சொல்லுன்றல்ல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி. மட்டும் சரி, நாங்க முதல்ல கொடுப்போம், கிஃப்டை கொடுத்துட்டு அப்புறமா கதைப்போம், அப்புறமா ஆடுவோம், அப்புறமா பாடுவோம். என்ன ஏற்கனவே கரண்ட் இல்ல, மாப்பிள்ளைக்கு வைக்கையா இருக்கும், பொம்பளைக்கு இன்னும் வைக்கையா இருக்கும். ஏன்னா அப்படித்தானே மிக்க உட்காந்துட்டீங்க. காலம் வேலை 2 மணிக்குள்ள உட்கார இல்ல. என்ன மாப்பிள்ள? ஓ ரைட். 2 பேருக்கு முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள். காதல் ஜோடியா கேக்குறேன்? காதலிச்சு கல்யாணம் பண்ண பேசிய காட்டினீங்க. எப்ப பேசினாரு? எப்ப பேசினது 2 பேருக்கு? அது எப்பன்னு சொல்லுங்க. 6 மாசமா நீங்க லவ் பண்ணவே இல்லை, போன்ல கதைக்கவே இல்லை, அத்தான் வந்து உங்களை மீட் பண்ணவே இல்லை, ஒன்றும் வாங்கி தரவே இல்லை. உண்மையோ? பேசினது சரி, பேசினது அப்புறம் லவ் பண்ணீங்க 6 மாசம், அப்படித்தானே? அந்த காதல் அப்படியே பேசினாலும் 2 மடங்கு ஒத்து போட கல்யாணத்துல முடியும் இல்லையா? அப்படித்தானே? ரைட். நல்ல நல்ல நாள்ல இணைந்துக்கிறீங்க 2 பேரும், அழகான ஜோடி. சரியா? எப்பயும் அன்பால இணைந்து நிறைய செல்வங்கள், 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துறோம். சரியா? ரைட். அப்ப 2 பேர்ல வந்துட்டு யாரோ ஒரு ஆள் இன்னும் ஐ லவ் யூ சொல்லலையான்னு கேள்விப்பட்டோம். யாரோ சொல்றீங்க இல்லையா? எனக்கு தெரியும், கொடுத்தவங்க சொன்னாங்க, அதனால கேட்டுருங்க தம்பி அப்படின்னா. மாப்பிள்ளை சொல்லலையே, மாப்பிள்ளை சொல்லல. புரியுது, இருக்கிற வைக்கக்குள்ள நீங்க அடிக்கிற ஜோக்கெல்லாம் தாக்க முடியாதுன்ற எனக்கு தெரியுது. பட் நாங்களும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? ரைட். என்னன்னு சொன்னால், இந்த திருமண நாள்ல, இந்த திருமணத்துல இணைந்து உங்களை வந்து வாழ்த்த சொல்லிதான் எங்களை அனுப்பினோம். சரியா? மனசார வாழ்த்தி வயிறார சாப்பிட சொன்ன வேணும். இடமே இல்லை. வந்தோம், நீ டீயை கொடுத்து பலகாரத்தை கொடுத்து வாய்த்த ஃபீல் பண்ணாங்க. இனி வேற ஒண்ணு சாப்பிடறதுக்கு இடம் இல்லை. சரியா? அதனால நாங்கள் மனசார வாழ்த்திட்டு போயிடுறோம். நாங்க TNT சர்ப்ரைஸ் டெலிவரி. சரியா? இலங்கையில இருக்கக்கூடிய சனத்தொகை வீதம் மிக குறைவு, தெரியுமா உங்களுக்கு? அதனால இப்ப கல்யாணம் பண்ணி ஜோதிகள்கிட்ட எங்கள்கிட்ட ஒன்று சொல்ல சொல்லிருக்கோம், கொஞ்சம் இந்த நாம் இதுவரை நமக்கு ஒரு இல்லாம ஒரு 4 பிள்ளைகளை எக்ஸ்ட்ரா பரட்டாமன்னு சொல்லி. சரி, அதையும் மாத்திட்டு போதான் நாங்க வந்துறாங்க. ரைட். என்னன்னு சொன்னால், உங்களை தேடி கண்ணன் தான் வந்தீங்க. சரியா? அந்த கவனமா 2 பேரும் வாங்க வாங்க வடிவா படிங்க விழுந்துட்டார். சரி, சூப்பர். அப்ப கண்ணன் ராதா வந்துட்டு தனிய வராம காசு கொண்டு வந்தீங்க. மொய் மஞ்சள் பையில களவா கொடுக்குன்னு நான் கொஞ்சம் பச்சை அப்பட்டமா கொடுத்துருக்கேன். சரி, அதுல ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்கு. சரியா? ரைட். பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த கண்ணன் ராதானுடைய காதல் காவியம் மிச்ச வரையே பேசப்படுது, அப்படித்தானே? அதே மாதிரி உங்களுடைய காதல் காவியம் நாளைக்கு பேசப்படும். அந்த அளவுக்கு நீங்க லவ் பண்ணணும். சரியா? என்ன கண்ணன் கொஞ்சம் குழப்படி, அண்ணா குழப்படியே இல்லையா? இல்லையா? சரி, ஓகே. அப்ப நாங்க வாழ்த்துறோம், மனசார வாழ்த்துறோம். இப்ப லாஸ்டா மாலை இருக்கு, அது இப்ப கொடுக்குறீங்க. சரியா? வச்சிருப்போம். அது வந்து லாஸ்டா தாரம். ஆனா உங்களுக்கு தெரியுமா யாரு கொடுத்தேன்னு சொல்லி? பொம்பளை சொல்லுங்க. மாப்பிள்ளை மாப்பு. சரி, அதனால வச்சிருவோம். கீழே வைங்க, பார்வனை வச்சிருவோம். சரி, சொல்லுங்க பொம்பளை, யார் என்ன கொடுத்தது?
பொம்பளை உங்களை தான் யார் கொடுத்தது? எனக்கு தெரியல தம்பி. அப்படியா? சரி மாப்பிள்ளை சொல்லுங்க. யார் கொடுத்தது? தங்கச்சி. எங்க நிக்கிறா? லண்டன்ல இருக்கிறாவா? வா. இங்க இல்ல தானே? வேற இல்லையா கல்யாணத்துக்கு? சொல்ல இல்லையா நீங்க? சொன்னீங்க ஆனா வரல, வர முடியாது சொல்லல. அதனால எங்களை அனுப்பிடுறாங்க நினைக்கிறீங்க. சாரி, கெஸ் பண்றீங்க. ஆனா இங்க உள்ளவங்க தானே கொடுத்தாங்க. கிஃப்ட் எல்லாம் இங்க இருந்தா வந்துச்சு. டாக்டர் நான் ஸ்கேன் பண்றான். யாரா 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 இங்க இல்ல, இங்க இருந்தா கிஃப்ட். அதாவது இலங்கையில தான் வந்துச்சு கிஃப்ட். அதான் சொன்னேன். நான் சொன்ன தமிழ் வந்துச்சா? கிஃப்ட் எல்லாம் இங்க இருந்தா கொண்டு வந்தாங்க. ஆனா கொடுத்தது வேற எங்கேயா இருக்கலாம். கிஃப்ட் வந்தது இங்க இருந்து, ஆனா கொடுத்தாங்களும் இங்கே இருக்கலாம். நீங்க கெஸ் பண்ணுங்க. தங்கச்சின்ட்டீங்க. மேபி அவங்க இல்லாட்டிக்கு வரையா? அக்கா இருக்காவா? அக்கா இந்த நாடு. அவ லண்டன். இல்ல லண்டன். அப்ப நீங்க எப்ப போற லண்டன்? போறீங்களா? உண்மையாவோ? போக மாட்டீங்க. நல்ல இங்க இருங்க. இந்த வெயிலெல்லாம் அங்க இருக்காது. சரியா? அந்த பாட்டு பாடலாம். சரியா? அந்த பாடிதான் மேபி நீங்க கண்டிக்க வாய்ப்பு இருக்கு. தெரியல பாடவா? என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு குயிலாக ஒரு தோப்பு குயிலாக பாராடு பண் பாராடு. இதை தேட பறந்தாலும் என்னாடு போனாலும் வீடு இங்கதான் வீடு. பாட்டு பிடிச்சிருக்கா? அவ சொல்லுங்க யார் கொடுத்தது? தங்கச்சி. மறுபடி என்னப்பா கரைச்சல்? பாட்டுல அண்ணாண்டு வருது, தங்கச்சி இருக்கல. சரி இந்த மாலை போறது கூப்பிட்டுருமா கொடுத்தவங்களே? நீ கண்ணை மூடுங்க, நான் கூப்பிடுறேன். கண்ணை மூடுங்க, நான் கூப்பிடுறேன். 2 பேரும் கண்ணை மூடுங்க, கூப்பிடுறேன். சரி கொடுத்தவங்க வாங்க. இதுக்கு மேல பாவம். உடம்பு உடம்பு இந்த மாலை எடுத்து ஆளுக்கு மாட்டிருங்க. ஒரு கையாட்டுவோமா? வெரி குட். சரி மாலைகள் சேர சேர அழகுகள் கூடுது. சூப்பர். எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. பாட்டிலே பாடின அண்ணா அதுதான் உள்ள இருந்த மாதிரி பட்டா பாத்தீங்களா? சரி என்ன சொல்ல போறீங்க? எதிர்பார்த்தீங்களா? சரி பொம்பளை ஹாப்பி இல்ல? நான் எப்பயும் பார்த்தேன் நல்லா சிரிப்புடன் இருக்கிறீங்க. சரியா? வாழ்க்கையில பெண்களுக்கு தேவை முக்கியமானது தெரியுமா? புன்னகை. அது கண்டிப்பா தேவை. சரி அப்செட்டா இருந்தா எல்லாம் அப்செட் ஆகிடும். கேர்ள்ஸ் அப்செட்டா இருந்தா எல்லாருக்கும் அப்செட் ஆகிடும். ஓமல்ல அண்ணா அனுபவம் ஓமன்றேன். சரி ஓகே. எப்ப இந்த உறவு நீடிக்கட்டும். மகிழ்ச்சியா எல்லாரும் மாலை வாழ்த்துறோம். சரியா? நன்றி. DJ Alakura. ஆன்சர் பண்ணவில்லையா? பிடிச்சது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை.
சோகனிக்கா ஆடுங்க.